ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? பாக்கியாவின் ஹோட்டலை அபகரிப்பதற்காக நினைத்த சுதாகர் இனியா மூலியமாக காய் நகர்த்தி வந்தாங்க. அந்த வகையில் கோபி மற்றும் ஈஸ்வரி சேர்ந்து சென்டிமெண்ட் ட்ராமா போட்டு இனியாவை நம்ப வச்சு சுதாகர் விரித்த விலையில் சிக்க வைத்து விட்டாங்க. இதனால் இனியாவும் கோபி எடுத்த முடிவுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. சுதாகர் பையனை கல்யாணம் பண்ணுவதற்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆனால் கல்யாணம் நடப்பதற்கு முன் பாக்கியாவை சந்தித்து சுதாகர் பேசி பாக்கியா நடத்தும் ஹோட்டல் பெயரை இனியா பெயர்களுக்கு மாற்றுவதை பற்றி டீல் பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் யோசித்த பாக்கியா இனியாக்காக ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பத்திரத்தை சரியாக படித்து பார்க்காம ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் பெயரை மாற்றுவதற்கு கையெழுத்து போட்டு விட்டாங்க. அந்த வகையில் சுதாகர் மகனுடன் இனியாவுக்கு கல்யாணம் நடந்து முடிந்த கையோட ஹோட்டலுக்கு போன சுதாகர் பாக்கியா கிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தா, இனி இந்த ரெஸ்டாரண்ட் SS என்ற பெயரில் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க சுதாகர். அத்துடன் இனியாவிற்கு நீங்கள் வரதட்சணையாக இந்த ஹோட்டலை எழுதி கொடுத்ததாக சொன்னீங்க என்று சொல்லி பாக்கியாவை முட்டாளாக்கி வெளியே அனுப்பிட்டாங்க சுதாகர். இதனால் ஆத்திரமடைந்த பாக்கியா வீட்டிற்கு வந்து கோபியிடம், நான் பார்த்து அந்த ஹோட்டலை ரெடி பண்ணினேன், உங்கள் சம்மந்தி என்னை ஏமாற்றி அதை எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பாக்கியா புலம்பிகிட்டு இருக்கிறான். ஆனால் ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் இது பெரிய பிரச்சனையாகவே தெரியல. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அந்த ஹோட்டல் இருக்க போய் தான் பாக்கியா நம்ம பேச கேட்க மாட்டேங்கிறான், அவள் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இதனால் பாக்கியா தற்போது ஹோட்டல் இல்லாமல் அவஸ்தைப்பட போகிறான். ஈஸ்வரியும் கோபியும் இந்த நினப்பில் பாக்கியாவை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட இனியா நிச்சயம் பாக்கியாவுக்காக அந்த ஹோட்டலை வாங்கி கொடுப்பதற்கு அதிரடியாக களத்தில் இறங்குவார். அந்த வகையில் மறுபடியும் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் பாக்கியா கையில் கிடைக்கும்படி இனியா காய் நகர்த்த போகிறார்.